Hi guys, welcome to Try Again. ஸோ இன்னைக்கு விளையாட போகிறது ஜுஜுட்சு ஷெனானிகன்ஸ். ஸோ முதல் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. என் முதல் வீடியோ, அதாவது முதல் சேனல் ஆரம்பிக்கும் போது வீடியோ, அப்போ ஜுஜுட்சு இன்ஃபினைட்னு ஒரு கேம் விளையாடிருப்பேன். ஆனால் இது ஜுஜுட்சு ஷெனானிகன்ஸ், ஜுஜுட்சு கைசன்லேயே ரொம்ப பாப்புலரான கேம். சரி, இப்போ பார்க்கலாம். நான் 2 ஸ்ட்ராங்கஸ்ட்லேயும் அன்லாக் பண்ணியிருக்கேன். ஒன்று கிங் ஆஃப் கர்சஸ், இன்னொன்று 6 ஐஸ். ஏன்னா இதான் செம்மையாக இருக்கும் ரெண்டுமே. நான் மித்ததெல்லாம் அன்லாக் பண்ணல. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைட்டிங் தான் பண்ணுறேன். ஏன்னா டம்மிஸையும் ஃபைட் பண்ணுவேன் தான். ஏன்னா இவங்களாம் கான்ஸ்டண்ட்டாகவே பஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் டம்மிஸை தான் ஃபைட் பண்ணேன். ஆனால் என்னதுன்னா எல்லா நூப்ஸுமே நான் அழிக்கிறாங்க. ஆனால் என்னன்னா எல்லா நூப்ஸுமே பவர்ஃபுல் நூப்ஸாக இருக்காங்க. சரி, இப்போ அடி வாங்கிட்டுருக்கேன் மஹீட்டோ டொமைனில். அது கேவலமாக இருக்குது. அப்புறம் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவேன். இதுதான் என் கேரக்டர் சேஞ்ச், கென்ஜாக்கு. ஸோ இப்போ கிங் ஆஃப் கர்சஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு டம்மி மாதிரி இருக்க ஆளை கண்டுபிடிச்சிருக்கேன் மேபி. ஆனால் இப்போ அவனும் ரியோமின் சுக்குனான்னு வச்சுருக்கான் வேறு. ஐயோ சார், ரொம்ப இம்பாசிபிள் தான். ஸோ இவனை அழிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படணும் தான். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்றது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த அட்டாக் பண்ணுறது எனக்கு அசிங்கமாக இல்லை. அதுவும் மேபி ஒரு கெஸ்ட்டான்னு தெரியல கன்ஃபார்மாக. நான் என் வாழ்க்கைக்காக ஓடிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட் தான். இங்கே பாருங்கள், செத்துட்ருக்கேன் நானே. ஸோ யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, இப்போ பேக் டு கேம். என்னடானா கொஞ்சம் தான் கிங் ஆஃப் கர்சஸ் வந்திருக்கேன். அப்புறம்தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த 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 மாஞ்சி கிக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது அது ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா அது இப்படி தான் பண்ணுது, அப்படின்ற மாதிரி தான் பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ண வேணாம். நம்ம ஓஹோ, ஒரு நூப்ஸா? நூபி, ஒன்று அழிச்சு விட்டுருவேன். இதனால கிங் ஆஃப் கர்சஸே அதிகமாகிடும் எனக்கு. ஸோ இந்த நூப் அழிச்சிக்கிட்டு இருக்காது ஒரு பேக்கன் கேர்ளா? சை, அசிங்கமாக இல்லை இது. பேக்கன் யாரு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும் தான். நான் அதுக்குன்னு போட மாட்டேன். அதுவும் ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை பார்த்து ஐ வில் ப்ரேஸ். ஸோ அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆஹா, இன்னொரு நூப் வந்துட்டான். ஆனால் அவன் மாக்கி மாதிரி இருக்கான்னு நினைக்கல. மாக்கி இல்லை, யூட்டா, ஒக்குட்சு யூட்டா. அசிங்கப்படுறான் ஒக்குட்சு யூட்டா கிட்ட. அதோ கிங் ஆஃப் கர்சஸ் இப்போ நூபி இல்லை, ஆனால் மாக்கின்னு நினைக்கிறாம்மா. ஏன்னா அதான் அந்த ஸ்பீரில் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபுல் கேஸில் இருக்குது இந்த சர்வரே. அதுவும் சிட்டி சர்வர். இது பேர் நான் இனிமேலேருந்து கூப்பிடுவேன்.
டம்மி இருக்குது, சூப்பரு, எடுத்துடலாம். போவி நான் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நான் சும்மா தான் சொன்னேன், நானும் ஆக்டிவேட் பண்ணல. ஆனால் ஒருத்தன் என்னோட ட்ரெஸ்லேயே ஒருத்தன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான், ஆனால் நான் இல்லை. ஸோ நூப்ஸ் யாராவது இருக்காங்கன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நிறைய நூப்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். டோஜி ஃபிஷிகோரோ சரி, அசிங்கப்படுறேன். ஹெல்த்து கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா முக்கால்வாசி இருக்குது. இந்த ஒருத்தர் சட்டோட கோஜோவில் நடி வாங்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஷின்ஜுகு சொல்கிற நேரத்தில் சட்டோரை வந்து செத்துருவான் சுகுனா கிட்ட. ஆனால் சட்டோரவே செத்துட்டான். இல்லை, சட்டோரவே வந்து சுகுனா வலிக்கிறோம். சத்தியமாக இருக்குது. ஐயோ, இப்போது இந்த டைமில் வேறு சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா இது இப்படி இருக்குதோ. ஐயோ யார் டே அழிக்காதடா ப்ளீஸ் தான். லேப்ஸ் ப்ளூ அது நான் செத்துட்டேன். இந்த கிரேவியார்டு அழிக்கலாம் நான் நினைக்கிறேன். அது சரியான டிவிஜன் ஃபிஷ் தான். ஏன்டா நான் அவ்வளோ டம்பாடா, சே நான் அங்கேயே என்ட்ரன்ஸ் பண்ணியிருக்கேன் போல். மறுபடியும் அந்த மஞ்சி கீக்கை யூஸ் பண்ணிட்டேனே. ஸோ இது வந்து ஒரு கேமு நினைக்கிறேன். ஆமாம், நானே கொஞ்சம் கோழியாக தான் இருக்கேன். லைக் இது ஃப்ளாப்பி பேர்டு கேம் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஐயோ என்னடா இந்த கேமில் ரொம்ப நூபாக இருக்கேன். என்னடா காம்பேட்லாம் இல்லை நான். ஆனால் ஏன் வந்து காம்பேட்லேயே இல்லை, ஆனால் என்னால் சேஞ்சே பண்ண முடியல என்னோடய கேரக்டரை. அடப்போ விடே, என்னடா இது ஷிபுயா மெட்ரோவே முழுசாக காமிச்சிட்டாங்க. இந்த நூப்ஸ் ஸ்பான் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இங்கே தான் இருக்குது நூப்ஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. சே ரொம்ப கவலையில் இருக்கு. சரி காய்ஸ் போகலாம். சை அசிங்கமாக இருக்குது எனக்கு. என்னடா இது, என்னடா இது? ஏன் அது ஏன் ஃப்ளோட் ஆகுது? இந்த லேடரில் போனால் முழு மேப்பையே பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். போ போ போ. ஓ ஸோ லாங், ஃபைனலி ரீச் ஆகிட்டேன். அப்படி போய் விட்டால் வந்து போயிடுவேன். அப்படி போய் என்னடா இது சென்ஸ் ஆஃப் சோல்னா எந்த கேரக்டர் வேறு தெரியலையே. ரொம்ப நேரம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் சுக்குனாவா இல்லை கோஜோ ஆகிட்டேன். ஐயோ ஒருத்தன் வேறு சேஸ் பண்ணுறானே. ஐயோ சேஸ் பண்ணுறான். ஐயோ கருத்தடே, ஓடுறான் ஓடுறா 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 ஓடுடா டே ஓடுடா ஓடுடா. இப்போதான் வந்துட்டேன், சேஞ்ச் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அவனோட ஸ்பானிங் இடத்துல தானே நான் வந்திருக்கேன். ஏன்டா மறுபடியும் ரியமின் சுக்குனாவாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா மறுபடியும் கர்ஸ்டு கிங் ஆஃப் கர்சஸ் ஏறுது. ஷோ
போய் டெலிபோர்ட் ஆகி பறந்துட்டு இருக்கேன். ஐயோ அந்த ஆளா தெரியாம அவனை ஃபிஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டேனே. மூவ்ஸை கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஐயோ இவங்களா அட்டாக் பண்ணக்கூடாது. ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டான் வேற. அப்பதான் விட்டேன். சரி இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட ஒரு டம்மி சூப்பரு எனக்கு நல்லா கிடச்சிச்சு. இப்போ கிங் ஆஃப் கர்சஸ் ரேட் அதிகமாக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே சில நூப்ஸில் என்னையே அழிக்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுக்குனா 2 சுக்குனாவா? என்னடா டோஜி ஃபுஷிகோரோ இருக்கான் இங்கே. ஐகஸ் ஹெல்த் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நம்ம இன்னொரு டம்மி வரல, அதுக்கு யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே செத்துட்டான் அந்த டம்மி. அந்த டம்மி மறுபடியும் ஸ்பான் ஆகணும்ல. ஸ்பான் ஆயிடுச்சு. இப்போ என்னோட கிங் ஆஃப் கர்சஸ் ரேட்டை அதிகமாக்கலாம். எங்கே எந்த பேக்கனும் நான் பேக்கன் சொன்னோன்னே வந்துடுச்சு. என்னடா இது, இவன் என்னதான் துரத்துறான். ஓடுடா ஓடுடா ஓடுறா. அடி 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 அடி. உன்னோட கிங் ஆஃப் கர்சஸ் ரேட்டை அதிகமாக்கு. ஏன்னா நம்ம மெலவன்ஸ் ரெயின் வேற போடணும். அதுவும் டிஸ்மேண்டில் வேற நம்மளுக்கு இல்லை. ஏன்னா ஐயோ நான் எனக்கு பிடிக்கல வேற. டக்குன்னு ஏத்துடா 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 டம்மி அவங்க சாடிச்சு விட்டுருவேன். அடி அடி அடி. சூப்பரு கிங் ஆஃப் கர்சஸ் வந்துட்டேன் கைஸ். தமாஸ் ஆகட்டும். ஷிபுயாவில் போய் இந்த ஆக்டிவேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். சரி சார் டக்குன்னு போயிடலாம். நானே கொஞ்சம் செத்துட்ருக்கேன். ஐயோ ஆக்சுவலாக ஏஎஃப்கேயில் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரே செத்து மறுபடியும் ரேமன் சுக்குனாவும் வந்திருக்கேன். ஐயோ அதுக்குள்ளே ஒக்குட்ஸு கிட்ட செத்து போயிடுவேனே. ஷுபுயாவில் வந்துட்டேன். ஆக்டிவேட் பண்ணு ஷிபுயாவில். ஆக்டிவேட் பண்ணலாம்ல. ஐயோ ஏஎஃப்கேல தான் இருந்தேன். சாரி, இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கனால. ஐயோ இடிச்சுதான் கை. இன்னும் மெலன்ஸ்ரேனே வரமாட்டேது. செத்துருவனே இந்த ரேட்டில் வந்தா. தலை தூவி போட்டான் ஸ்லைஸ் மாதிரி. அடப்போவே. ஐயோ நிறைய பேர் செத்துட்ருக்கேனே. டக்குன்னு போ. ஃபைனலி. ஓஹோஹோ செமையாக இருக்குது. என்னடா கர்ஸ் டெக்னிக் ரிவர்சல் ரெட் அது வந்துச்சா?
ஐயோ நினச்சதை விட ரொம்ப கேவலமாக இருக்குதே. ச்சே, அசிங்கமாக இருக்குது எனக்கே. சரி டக்குன்னு போடா. மொஹிட்டோ டொமைனு இது செத்துருவேன் தான். நான் சாக மாட்டேன்னு சொல்ல முடியாது. நானே இப்போ தான் வந்து 6 சைஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கேன். இன்னும் பழிச்சு விட்டுலாமா? பரிதாபமாக எனக்கு இல்லை. அக்ரி இதை கொஞ்சம் சேலு நூப்ஸ் கிட்டலாம் ஆஃபர்லாம் தரவங்களாம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் தான். அந்த நூப்ஸ் இங்கே தான் இருக்கானா? அதுக்குள்ளே ஒருத்தனா? நான் ரேபிட் பஞ்சஸ் போட்டுட்டேன், டோவோல்டு கிட்க்கு போட்டுட்டேன். அப்புறம் எங்கடா அந்த நூபி? இந்த ஜயாடு போய் அவன் கிட்ட வந்து இப்போ வந்து அவனை அட்டாக் பண்ணுறான். 6 சைஸ் வேறு வரணும். அந்த 6 சைஸே எனக்கு வர மாட்டேங்குது. வா அதுக்குள்ளே ஒரு ரிவர்ஸ் டெக்னிக்கா? ஜேட் பாய் என்ன பண்ணு ப்ளீஸ், ப்ரொடெக்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மஹிட்டோடது. சரி நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் கைஸ்.